அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 919. இன்னைக்கு ஒரு மாணவி தான் நம்மகிட்ட பேச போறாங்க. எண்ணுள் இருப்பவை தான் தலைப்பு கொடுத்திருக்கேன். 11ஆம் வகுப்பு படிக்கிற வகுப்பு, 11ஆம் ஆண்டு படிக்கிற வகுப்பு, படிக்கிற பிள்ளை தான் இருக்கிறாங்க. 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. அதாவது நார்மலா குழந்தைங்க பேசுறது இருக்கும், கவிதை எழுதுறது இருக்கும். சில பிள்ளைங்க கவிதை இந்த வயசுல கவிதை எழுதுறது பெரும்பாலும் கம்மியா தான் இருக்கும். இந்த குழந்தை கவிதை எழுதுது, பேசவும் செய்யுது. அது மட்டும் இல்லாத சிலம்பம் சுத்துறாங்க, அப்புறம் கராத்தே கத்துக்கினாங்க. இந்த மாதிரி மல்டி டேலண்டடா வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன டேலண்ட்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இவங்களை அறிமுகப்படுத்துறது நம்ம தேவேந்திரன். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் அழைச்சி பேச வைக்கணும், அவங்களோட டேலண்ட்லாம் நம்ம ஊக்கப்படுத்தணும், வளர்த்து விடணும் அப்படின்றது நம்ம தளத்துல எப்பவுமே நினைக்கிறது தான். ஆனா குழந்தைகள் வருவது நம்ம கடினமாக தான் இருக்குது. சில காலங்களில் நம்ம வரவங்களை ஊக்குவிக்கும் போது அடுத்த பிள்ளைகளை வர வைக்கலாம் அப்படின்றது. அதுதான் இந்த முறை யாழினியை வர வச்சிருக்கோம். பார்ப்போம் யாழினின்னு சொல்ல வராங்கன்ட்டு. யாழினி, நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களோட அந்த பக்கம் லைட், பின்னாடி லைட் இருக்குது, உங்க முகத்துல லைட் இல்ல ஆக்சுவலா. சரிங்க, திருப்ப முடியுமா? அந்த பக்கமா திரும்பி பாருங்க. டல்லாயிடும். பின்னாடி லைட் இருந்தா முகம் டல்லா, ஒண்ணுமே தெரியல ஆக்சுவலா. ஐயா, இப்பொழுது தெரிகிறதா? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, ரைட். நீங்க பேசுங்க. சரிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டி. என் தாய்மொழியான தமிழுக்கு முதற்கண் வணக்கங்கள். அவையில் இருக்கும் அனைவருக்கும் யாழினியின் இனிமையான மாலை வணக்கம். என்னுடைய பெயர் யாழினி, 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி, திருச்சியிலிருந்து. என்னைய பத்தி சொல்லணும் அப்படின்னா, நானும் ஒரு சராசரி மாணவிதான். எல்லா மாணவிகள் மாதிரி இல்லாம, மாணவிகள் மாதிரி இல்லாம, நான் ஏதாவது ஒரு விஷயத்துல தனித்துவமா தெரியணும் அப்படின்றது என்னுடைய சின்ன வயசுல இருந்தே ஆசை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலர் மாணவர்கள் பார்த்தோம்னா படிப்புலயே ரொம்ப ஆழமா மூழ்கி நல்லா படிப்பாங்க. இன்னொரு சிலர் மாணவர்களை பார்த்தோம் அப்படின்னா படிப்பு இல்லாம மத்த பிற, அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயத்துல அவங்களுடைய திறமையை காட்டுவாங்க. ஒண்ணு படிப்புல இருந்தா இதுல இருக்க மாட்டாங்க, இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு தனித்திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக இருந்தா படிப்புல இருக்க மாட்டாங்க. இதுதான் பொதுவான கருத்தா இருக்கு இந்த சமுதாயத்துல. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படிப்புலயும் இருக்கணும், இந்த மாதிரி தனித்திறமையும் நான் இந்த உலகத்துல நான் என்னென்னலாம் சாதிக்கிறேன் அப்படின்றத வெளிக்கொணரணும் அப்படின்றது என்னுடைய சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக நானும் எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சது என்னுடைய அம்மா தான். எனக்காக என்னுடைய திறமைகள் என்னென்னலாம் இருக்கு, அதை எப்படி வெளிக்கொணரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா தான் எனக்கு முழு காரணமா. என்னை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலும் ஊக்கப்படுத்துறது என்னுடைய அம்மா தான். அவங்களுக்கு இந்த தருணத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா பேச்சு போட்டியில சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப அதிகமா அலாதியான ஆர்வம் இருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல என்னுடைய அப்பா பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஏதாவது கொடுத்தேன்னா அவரு கருத்துக்களை சேகரிச்சு எனக்கு எழுதி கொடுப்பாரு. அதை பார்த்துதான் நான் பேசக்கூடிய ஆளா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு, பார்த்து படிச்சு மனப்பாடம் பண்ணி பேசுறது எல்லாராலையும் முடியும், ஆனா இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்து உன்னுடைய சொந்தமா உனக்கு என்ன சிந்தனைகள் தோணுதோ அந்த கருத்தை எப்படி எல்லாருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றத நீ தான் சொந்தமா யோசிச்சு முயற்சி பண்ணணும், அதுதான் உண்மையான ஒரு திறமைன்னு சொன்னாரு.
அது வந்து என் அப்பா சொன்னோடனே எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஆர்வம் அதிகமாச்சு. எப்படி நம்மளாலேயும் வந்து ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தா உடனடியா வந்து அதை பத்தின கருத்துக்களை வந்து திரட்டி நம்மளால பேச முடியுமா, அந்த அளவுக்கு நான் வந்து எஃபிஷியன்டான ஆளா அப்படின்றத வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு தளமா தான் நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோவிட் நேரத்துல வந்து என் அப்பா கிட்ட ஏதாவது ஒரு தலைப்பு கேட்டு நானே கருத்துக்களை வந்து சேகரிச்சு சொந்தமா பேசக்கூடிய திறனை வந்து நான் அந்த நேரத்துல வந்து நான் என்னையே தயார் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த கோவிட் நேரம் வந்து பார்த்தோம்னா பலருக்கு இது வெறுப்பு தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தை நான் வந்து கண்டிப்பா அதை பயனுள்ளதா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த நேரம் வந்து எனக்கு வந்து பார்த்தோம்னா என்னுடைய திறமைய வந்து இந்த சமுதாயத்திற்கு வந்து ஒரு வெளிக்கொணரும் விதமாக தான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா நான் 6ஆம் வகுப்புல வந்து கவிதை எழுத தொடங்கினேன். என்னுடைய அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு நானே சொந்தமா கவிதை எழுத ஆரம்பித்தது. இன்னும் இப்ப வந்து கவிதை எழுதிட்டே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 கவிதை கிட்ட சொந்தமாவே எழுதியிருக்கேன்னா 6ஆம் வகுப்புல தொடங்கின அந்த கவிதை வந்து சும்மா எப்படி சாதாரணமா எப்படி எழுதணும், சரி கவிதை கவிதைன்னு சொல்றாங்களே நம்மளும் ஒரு தடவை எழுதிதான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு சிறிய முயற்சி தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நானே சிறு பிள்ளை போலதான் நான் வந்து எழுத தொடங்கினேன். அதுக்கப்புறமா எனக்கு கவிதை எழுதுறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய பள்ளியில வந்து தமிழ் ஆசிரியர் இருந்தாரு, பேரு மணிகண்டன். அந்த ஐயா வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாணவர்களையுமே சக மாணவர்களை போன்று எந்த ஒரு பார்ஷியாலிட்டி என சொல்லக்கூடிய பாகுபாடு இல்லாம எல்லாருமே சரிசமமா நடத்துவாரு. அவர் என்னை வந்து எல்லா விதத்திலயுமே வந்து என்னை ஊக்கப்படுத்தி என்னை ஒரு தனித்துவமா காட்டினதுல அவரும் ஒருவரா நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நான் வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பல கவிஞர்களினுடைய கவிதையை பார்க்கும் பொழுது நம்மளும் இதே மாதிரி வந்து வார்த்தைகள்னா அடுக்கு மொழியில வச்சு இது மாதிரி அழகா எழுதணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நான் கவிதை எழுதுறத வந்து இன்னுமே நல்லா மெருகேற்றி இந்த கோவிட் நேரத்துல தலைப்பு வந்து அப்பப்ப ஏதாவது பார்த்தேன் அப்படின்னா அதை எழுதி அவருக்கு நான் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை சரி செஞ்சு தாங்க ஐயா அப்படின்னு கேட்பேன். அவரும் எந்த ஒரு சலிப்பு இல்லாம இதெல்லாம் தவறு பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் மாத்திக்கோங்க, இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லா விதத்திலயுமே வந்து ஊக்கப்படுத்தினாரு. அதுக்கப்புறமா இன்னுமே வந்து நான் பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 15 புத்தகத்துல வந்து என்னுடைய கவிதை இடம் பெற்றிருக்கு. இப்ப தனியா என்னுடைய கவிதை வந்து நூலாக்கம் செஞ்சுட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அதையும் வந்து நான் புத்தகமா வெளியிடுவேன். அடுத்தது 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே வந்து பார்த்தோம்னா எனக்கு சரி நம்ம இதுல எல்லாம் இருக்கோம். என்னுடைய பள்ளியிலேயே நிறைய பேர் வந்து விளையாட்டு துறையில வந்து சாதிப்பாங்க. அதை பார்த்தப்ப எனக்கும் வந்து கொஞ்சம் ஆர்வம் கிடைச்சது. பரவாயில்லையே, விளையாட்டு துறையிலையும் பெண்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க காலகட்டத்துலதான் எத்தனையோ பெண்கள் வந்து பல்வேறு விதத்துல வந்து சாதிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி நானும் ஏதாவது வந்து ஒரு தற்காப்பு கலையை வந்து கத்துக்கிட்டு நானும் அதுல வந்து வெற்றி பெறணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆசையா இருந்தது. அந்த விருப்பத்தை வந்து நான் அந்த கனவை நிஜமாக்க வந்து ஆரம்பிச்சேன். 6ஆம் வகுப்புல கராத்தே தற்காப்பு கலையை வந்து கத்துக்கிட்டு இப்ப வந்து நான் கருப்பு பட்டை அதாவது பிளாக் பெல்ட் வந்து வாங்கிட்டேன் என்னுடைய 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது. அதுக்கான விடாமுயற்சியும் அதுக்கான நம்பிக்கையும் மூட்டின என்னுடைய அம்மாவா இருக்கட்டும் சரி, அப்பாவா இருக்கட்டும் சரி. சிலர் வீட்டுல இன்னுமே இப்ப நம்ம வந்து பெண்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னுமே இப்ப என்ன போல மாணவிகளுடைய வீட்டுல வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், குறிப்பா அவங்க அப்பா வந்து சொல்றது. ஆனா எங்க வீட்டுல அந்த மாதிரி இல்லாம என்னுடைய அப்பா தான் எனக்கு வந்து இதுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அந்த விதத்துல நான் ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியா ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருக்கிறேன். அதுக்கப்புறமா பரவாயில்ல, நம்ம வந்து வெளிநாட்டுல இருக்க அந்த மார்ஷியல் ஆர்ட் சொல்லக்கூடிய கராத்தே எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோமே, நம்ம சொந்த மண்ணில இருக்க அதாவது நம்மளுடைய தமிழர் பாரம்பரிய கலையான சிலம்பத்தை வந்து கத்துக்கலாமே அப்படின்ற இன்னும் ஆர்வம் எனக்கு வந்து வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னுடைய தம்பி தான். ஏன்னா நான் கராத்தேல இருக்கனோடனே அவனுக்கு வந்து அது ஒரு போட்டியா எடுத்துக்கிட்டு அவனும் வந்து சிலம்பம் கத்துக்கணும் அப்படின்றத வந்து என் அம்மா கிட்ட சொன்னா, அந்த ஆர்வம் அவனுக்கு இருந்ததோ இல்லையோ எனக்கு இன்னுமே கூடுதலான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கலையாதான் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சமா சிலம்பம் ஒரு பள்ளியில வந்து சிலம்ப கலையை சொல்லி கொடுக்குற ஒரு தற்காப்பு பள்ளியில சேர்ந்தேன். அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் உண்மையான போட்டி உலகம் இது. எல்லாருமே வந்து சாதிச்சு முடிச்சவங்களா சொல்லுவாங்க. இந்த உலகமானது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாததுன்னு சிலர் நினைப்பாங்க. ஆனா யாரெல்லாம் இந்த உலகத்துல வந்து சாதிச்சுட்டு வெளியில வர்றாங்களோ, அதாவது அவங்க மறைந்தாலும் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு யார் இந்த உலகத்துல வந்து தடம் பதித்து வருகிறார்களோ அவர்களுக்கு தான் தெரியும் இந்த உலகத்துல வந்து எத்தனை போட்டிகள் எத்தனை சவால்கள் அவங்க வாழ்க்கையில வந்து
கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அந்த சிலம்ப பள்ளி தான் எனக்கு கத்து கொடுத்துச்சு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்ப வந்து 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க, நம்ம சிலம்பம் போன உடனே வந்து நமக்கு அந்த கம்பை வச்சு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அடிமுறை, அதாவது வெறுமனே கையும் மற்றும் கால் வைத்து எப்படியெல்லாம் வந்து நம்மளை யாராவது தாக்குனா அவங்கள எப்படி நம்ம வந்து நம்மளை தற்காத்து கொள்வது எப்படி அப்படின்றது வந்து வெறுமனே அடிமுறையில இருந்து தான் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு நாங்க 2 மாதமா நானும் என்னுடைய தம்பியும் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும் பொழுது பார்த்தோம்னா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம சொல்லி கொடுத்ததே தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. எனக்கு இன்னுமே அந்த ஆர்வம் இருந்ததுனால சரி பரவாயில்ல, நம்ம எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் முயற்சி ஒண்ணு வந்து நம்மள வந்து கைவிடாது அப்படின்ற நோக்கத்துல நானும் அவங்க சொல்லி கொடுக்கறத கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு வந்து எங்க கூடவே வந்து ஒன்னா சொல்லி கொடுத்து அவங்க வந்து எனக்கு அப்புறம் சேர்ந்து முன்னாடியே வந்து கம்பு வாங்கிட்டாங்க. அதே நேரத்துலதான் நாங்களும் கம்பு வாங்கிட்டோம். இதுல வந்து என்ன நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா, அந்த பசங்க எல்லாருமே அதாவது மாணவிகள் தான். ஒரு ஒரு 4-5 மாணவிகள் தான் அவங்களும். அவங்க வந்து எப்படி எல்லாம் இந்த போட்டி உலகத்துல நான் வந்து அவ்வளவுக்கா பேசக்கூடிய ஆள் கிடையாது. வெளி உலகத்துல நான் வந்து என்ன முழுக்க முழுக்க என்னுடைய அம்மா தான் எல்லாத்துக்குமே எனக்கு என் கூடயே வருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு வேண்டியதை நாம தான் எல்லாத்துட்டையும் கேட்டு கத்துக்கணுமே தவிர்த்து நமக்காக யாருமே பின்னாடியே வர மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு போட்டி உலகம். யாரும் எல்லாருக்குமே வந்து திறமைகள் எல்லாருக்குமே உண்டு. அதை ஒவ்வொருத்தவங்க வெளிக்கொணரும் விதம் தான் வேறையை தவிர்த்து யாருக்கும் திறமை இல்ல அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு திறமை இருந்தாலும் கூட அந்த இடத்துல மறுக்கப்பட்டது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பாகுபாடுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சிலர் ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம அந்த மாணவர்களை வந்து எல்லா மாணவர்களையுமே ஒரே போல எந்த ஒரு நிறத்தாலேயோ சாதியாலேயோ மதத்தாலேயோ இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம நல்லபடியா நடத்துவாங்க. ஆனா ஒரு சில இடத்துல வந்து இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுற விதமோ சரி, அவங்க நம்ம கிட்ட பழகுற விதமோ சரி, இந்த மாதிரி ஒரு பாகுபாடு வச்சுதான் பல்வேறு இடங்கள்ல வந்து இது போன்ற திறமையை வந்து மறுக்கப்படுதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நானே இந்த சிலம்ப பள்ளியில இருந்து வெளியேறி நான் அதுக்கப்புறமா இந்த இணையதளத்தின் மூலமும் சரி, யூடியூப் அந்த மாதிரியான இணையதளத்தின் மூலமா எப்படியெல்லாம் வந்து சிலம்பம் வந்து தனித்திறன்கள் பண்ண முடியும் அப்படின்றத நானே கத்துக்கிட்டேன். ஒரு சில ஆஹ் காணொளிகள்லாம் பார்த்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ புதிய புதிய முயற்சி எல்லாம் எடுத்து தினந்தோறும் செய்ய ஆரம்பிச்சேன் அந்த கோவிட் நேரத்துல. அதுக்கப்புறமா 1-2 என்ன சொல்ல போட்டி, அதாவது போட்டி, மாநில போட்டி, மாவட்ட போட்டி, இந்த மாதிரி போட்டிகள் நடைபெறும் பொழுது என்னுடைய அம்மா பார்த்து சொல்லுவாங்க, எல்லா போட்டிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே உங்களுடைய ஆசிரியர் ஆசானோட வருவாங்க. அந்த இடத்துல நான் போட்டிக்கு போகும் பொழுது என்னுடைய அம்மா தான் என்னுடைய ஆசிரியரா இருந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்ப நாங்க வந்து இந்த சிலம்ப பள்ளியில இருந்து வெளியேறினோடனே எனக்கு கைட் பண்ணக்கூடிய ஆள் யாருமே இல்லை. என்னுடைய அம்மா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எனக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஒவ்வொரு காணொலியா பார்த்து நான் வந்து அந்த சிலம்ப கலையை கத்துக்கிட்டு என்னைய இந்த மாதிரி ஒவ்வொரு டோர்னமெண்ட் மாவட்ட போட்டியா இருந்தாலும் சரி, மாநில போட்டியா இருந்தாலும் சரி, என்னுடைய அம்மா தான் அந்த இடத்துல ஆசானா இருந்து எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது போட்டி நடக்கும்போது கேட்டகரி எல்லாம் பிரிக்கிறது அது என் அம்மா தான் என்னை வந்து கூட்டிட்டு போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கலையில தேர்ந்து நான் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவா மாநிலத்துல நான் தேசிய அளவுல சிலம்ப கலையில போட்டியில பங்கேற்று தங்க பதக்கம் வென்று நம்மளுடைய மாநிலத்துக்கு பெருமை சேர்த்துள்ளேன். அதுல தமிழ்நாட்டுல பொண்ணுல நானும் ஒரு பொண்ணு. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் கராத்தே போட்டியிலும் சரி, நான் மாவட்டம், மாநிலம், அதுக்கப்புறம் தேசிய அளவு வரைக்கும் கராத்தே போட்டியில போயிருக்கேன். அதுக்கப்புறம் கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கூர்க் மாநிலத்தில், கர்நாடகா மாநிலத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியிலும் நான் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் பெற்றேன். அதுக்கப்புறமா 2022ஆம் ஆண்டு சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் நேபாளத்தில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் நான் தங்கப்பதக்கம் பெற்று நமது தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளேன் என்று சொன்னால் அது மிகையாகது. இப்படி எனக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தருணத்துல வந்து எனக்கு ஒவ்வொரு வாழ்க்கை பாடத்தை வந்து இந்த சமுதாயத்துல வெவ்வேறு மனிதர்கள் எனக்கு கத்துக் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு அனுபவத்தையும் நான் பார்க்கும் பொழுது பரவாயில்ல, இந்த அனுபவம் வந்து எனக்கு ஒரு புதிதாக இருந்தது. ஆரம்பத்துல வந்து அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மை எனக்கு இல்லை. ஆனாலும் கூட பரவாயில்ல, இந்த சமுதாயமானது நம்ம வந்து எதுவுமே பேசாம ஒண்ணுமே இல்லாம இருந்தா இந்த சமுதாயத்துல யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க.
எல்லா இதுலயும், அதாவது படிப்புல இருந்துட்டு இதுல இல்லைன்னா பரவாயில்ல, படிப்புல இருக்க இதுலயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஏளனமாக பேசக்கூடியவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி திறமைகளை வெளிக்கொணரும் விதமாக நம்ம ஏதாவது ஒரு செயல்கள்ல வந்து ஈடுபட்டாலும் கூட பரவாயில்ல, இதுலலாம் இருக்க, படிப்புல இருக்க மாட்டேங்குறியா அப்படின்றதும் சிலர் ஏளனமாக சொல்லுவாங்க. ஆனா இந்த ரெண்டுத்தையுமே வந்து பொதுவான அளவுல வந்து நான் எப்படி வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே அதுல கவனமா இருந்தேன். அதே மாதிரி கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு நான் வந்து சிபிஎஸ்இல படிக்கிற ஒரு மாணவி. அதுல இருக்கும் பொழுது வந்து பார்த்தோம்னா எப்பவுமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிபிஎஸ்இல வந்து எப்பவுமே அந்த புக்ல இருக்கிறத கேட்க மாட்டாங்க. நான் 2022 தான் சர்வதேச அளவுல வந்து நேபாள்ல போய் டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் நான் வந்து விடுமுறை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி எந்த ஒரு பாடமுமே அந்த 10 நாள்ல என்னால வந்து முடிக்க முடியாதது 10ஆம் வகுப்புல எனக்கு ரொம்பவே ஒரு அச்சத்தை கூட்டக்கூடிய ஒரு விதமாக தான் இருந்தது. அப்படி இருந்தாலும் கூட அந்த 10ஆம் வகுப்புல நான் இந்த எல்லா, அதாவது பேச்சு போட்டி, கவிதை, கராத்தே மற்றும் சிலம்ப போட்டியிலையும் ஈடுபட்டுட்டு நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த பொது தேர்வுல 500க்கு 440 மதிப்பெண்ணும் எடுத்து, அதுவும் குறிப்பாக நமது தாய்மொழியான தமிழ் மொழியில 100க்கு 100 வாங்கினேன். அது எனக்கு ரொம்பவே இன்னுமே பெருமைக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்மளுடைய வாழ்க்கை தருணத்துல ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு மனிதர்கள், அதாவது யார் என்னன்னு தெரியாத மனிதர்களும் கூட நமக்கு வாழ்க்கை பாடத்தை புகட்டக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அந்த பாடம் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது நமக்கு என்ன வந்து வாழ்க்கைக்கு அனுபவத்தை கொடுக்கறதுன்றதான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர்த்து அதுலயே நம்ம மூழ்கி நம்மளுடைய கவனத்தை வந்து சிதற விடக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இப்ப நம்ம தாய்மொழியான தமிழை மகத்துவத்தை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் உங்கள் முன் நான் எடுத்துரைக்க வந்துள்ளேன். இப்பொழுது நாம் எல்லாருக்குமே தெரியும், தமிழ் மொழி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு, அதாவது ஆண்டுகள் இன்னுமே குறிப்பிட முடியல, அந்த அளவுக்கு மிகவும் தொன்மையான மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. இலக்கியமும் இலக்கணமும் கொண்டு காலத்தை வென்று பல்வேறு நூற்றாண்டுகள் கடந்து இன்றும் இனிமை குறையாமல் கற்போர் நெஞ்சத்தை நெகிழச் செய்யும் அருந்தமிழ் சிறப்பினை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. தமிழின் சிறப்பை போற்றி பாடியவர்களின் எண்ணிக்கை எண்ணில் அடங்காதது. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் பாடியுள்ளார். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் கூறுகின்றார். இத்தகைய தமிழ் மொழியின் சிறப்புகள் எத்தனையோ உண்டு. செந்தமிழ், பைந்தமிழ், அருந்தமிழ், நறுந்தமிழ், தீந்தமிழ், முத்தமிழ், ஒண்டமிழ், தண்டமிழ், வண்டமிழ், தெளித்தமிழ், இன்றமிழ், தென்றமிழ், நற்றமிழ், தெய்வத்தமிழ், மூவாத்தமிழ், கன்னித்தமிழ் என பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது நமது தாய்மொழியான தமிழ் மொழி. தமிழ் இனிய மொழி, இலக்கிய இலக்கண சிறப்புடைய மொழி, தொன்மையான மொழி. இத்தகைய தமிழ் மொழியை பலப்படுத்த வேண்டுமானால் பிற நாட்டில் உள்ள சிறந்த அறிஞர்களின் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து எழுத வேண்டும். மேலும் புகழ் தரக்கூடிய புதிய நூல்களை படைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பாரதி. காலங்கள் மாற்றம் பெற்றாலும் இன்றளவும் உலகின் கண்டங்கள் பல அழிந்து இருந்தாலும் என்றென்றும் அழியாத செல்வமாய் விளங்குவது தமிழ் மொழியே ஆகும். தமிழ் மொழியானது தமிழ் பேசும் அனைவருக்கும் தாய்மொழியாக சிறந்து விளங்குகிறது. தமிழ் மொழியானது 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபினை கொண்டுள்ள நூல் என்று சொல்லப்படுகின்றது. தமிழ் என்னும் சொல்லின் பொருளுக்கு இனிமை, எளிமை, நீர்மை என்று பொருளாகும். தமிழ் மொழியானது இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கை, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் ஆட்சி மொழியாகவும் பேசப்படும் சிறந்த மொழியாகவும் உள்ளது என்று சொன்னால் அது நமது தாய்மொழியான தமிழுக்கு இன்னுமே பெருமை சேர்க்கும் விதமாக தான் பார்க்கப்படுகின்றது. திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததுதான் இந்த தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழி குடும்பத்தில் இருளா, கைகாட்டி, பெட்ட குறும்பா, சோழகா மற்றும் எருகுலா எனும் பல மொழிகள் அடங்கும். தாய்நாடான தமிழ்நாட்டினை எல்லை கொண்டுள்ள கேரள மாநிலத்தில் உள்ள மக்களால் பேசப்படும் மலையாளம் சொற்கள், வசன அமைப்பு ஆகிய அம்சங்களில் தமிழ் மொழியை நெருக்கமாக ஒத்துள்ள ஒரு மொழியாகும். ஏறத்தாழ 9ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் மொழியும் மலையாள மொழியும் ஒரே மொழியின் இரு வட்டார வழக்குகளாகவே இருந்தன. இரு பகுதியினருமே இம்மொழியை தமிழ் மொழியாகவே வழங்கி சிறப்பித்தனர்.
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தமிழ் மொழி சிறந்து விளங்கக்கூடிய மொழிகளாக தான் உள்ளது. 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே தமிழ்நாட்டு மொழிகள், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் ஒப்பந்த கூலிகளாகவும் கீழ்நிலை அரசு பணியாளர்களாகவும் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து பிரித்தானிய பேரரசின் பல பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் சென்ற இடமெல்லாம் தமிழ் மொழி சிறந்து விளங்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர்களின் வழி வந்தவர்கள் இன்று சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் சிறப்பு மிக்க மொழியான தமிழ் மொழி பேசப்படுகின்றது. இன்றளவும் தென்னாப்பிரிக்கா, கயானா, பிசி, சுரினம், டிரினிடாடா போன்ற நாடுகளிலும் கூட சிலர் தமிழர் இனத்தினை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த நாடுகளில் இன்றும் தமிழ் மொழியை பேசுவதில்லை. அதாவது அவர்களினுடைய தாய்மொழியை விட்டுவிட்டும் கூட மிகவும் உலகினுடைய மூத்த மொழியான தமிழ் மீது அலாதியான ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் ஒரு பெருமையாக தான் பார்க்கப்படுகிறது. தமிழில் உள்ள எழுத்துக்களின் ஒலிகள் இயற்கை நடையிலும் மிக எளிமை முறையிலும் அமைந்திருப்பதால் எந்த சிக்கலின்றி தமிழ் ஒலிகளை ஒலிக்க முடிகின்றது. தமிழ் மொழியை நாம் வாயில் உச்சரித்து பேசும் பொழுது குறைந்தளவு காற்றே நமது உடலில் இருந்து வெளியாகின்றது. இதற்கு ஒரு சிறிய உதாரணம் கூற வேண்டும் என்றால், சமஸ்கிருத மொழியை நாவில் உச்சரித்து பேசும்போது நம்முடைய உடல் பகுதியில் இருந்து அதிக ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய உயிர் வழி வெளியாகுவதால் உடல் உறுப்புகள் அதிகமாக தேய்மானம் உண்டாகுவதற்கு மொழி ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதை சோதனையாக சமஸ்கிருத மொழியை கற்கும் போது அனுபவித்து உணர்ந்தவர் மறைமொழி அடைகளார் என்று சொன்னால் அது மிகையாகாது. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியை சிறப்பித்தவர் பாரதியார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை சிறப்பிக்க உணர்த்தியவர் பாரதிதாசன். தமிழ் மொழியை நன்கு கற்று தேர்ந்த அதனுடைய சிறப்பினை உணர்ந்தவர் தான் மேலை நாட்டு அறிஞர் ஜி.யு.போ. இவர் இருக்கும் முன் தன்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத சொன்னார். அத்தகைய ஒரு பெருமை மிக்க ஒரு வளங்கள் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது நமது தாய்மொழியான தமிழுக்கு மட்டுமே உண்டு. உலக இலக்கியங்களில் சங்க இலக்கியத்தில் முதன்மை பெற்றுள்ள நூலாக 10 பாட்டு, 8 தொகை, 15 கீழ்கணக்கு போன்ற நூல்கள் இன்றும் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றது. தமிழ் மொழியில் உள்ள வளத்தை போன்ற உலகில் உள்ள வேறு எந்த மொழியிலும் இல்லை. தமிழ் மொழியில் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் ஆகும். தொல்காப்பியம் இலக்கணமானது எழுத்து, சொல், பொருள் போன்ற 3 இலக்கணத்தினையும் கூறுவதால் தமிழ் மொழியில் தொல்காப்பியம் சிறந்து விளங்கக்கூடிய நூலாக தான் இருக்கின்றது. இந்திய மற்றும் வெளிநாடுகளிலும் உள்ள பல தமிழ் அமைப்புகள் மற்றும் அறிஞர்களின் பல நாட்களின் முயற்சியை தொடர்ந்து தமிழ் மொழியானது ஒரு செம்மொழியாக இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் கூட்டத்தின் போது அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2004ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் நாள் அன்று தமிழை செம்மொழியாக அறிவித்தார். உலகில் மற்ற மொழிகள் எல்லாம் வாயினால் பேச பெற்று செவிக்கு கருத்து உணர்த்து வல்லவை. ஆனால் சிறப்பு மிக்க தமிழ் மொழியானது இதயத்தால் பேச பெற்று இதயத்தால் உணர வைக்கும் மொழியாகும். தமிழ் மொழியானது தனித்து இயக்கக்கூடிய மொழியாகும். காலத்தால் என்றும் அழியாத செழுமை வாய்ந்த மொழிதான் தாய்மொழியான தமிழ் மொழி. இத்தகைய வளமை பொருந்திய நமது தாய்மொழியான தமிழுக்கு இன்னும் பல இலக்கிய அணிகலன்களை சூட்டி அழகு சேர்ப்போம். ஒவ்வொருவரும் நமது தாய்மொழியை இன்றும் காலங்கள் பெற்று மறைந்தாலும் கூட அதை வீழ்த்தாமல் அதனுடைய தொன்மையை பெற்று நாம் ஒவ்வொருவருமே அதனுடைய மகத்துவத்தை இனி வரும் காலங்களில் இனி வரும் சந்ததியினருக்கு உணர்த்துவோம். குமரி கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் வளர்ந்து, குமரி கண்டத்தில் பிறந்து அண்டமெல்லாம் வளர்ந்து உலகத்தின் கடைக்கோடி மக்களையும் வியக்க வைக்கும் மொழி. இம்மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமா? புகழை உணர வேண்டுமா? பழகி பாருங்கள் இம்மொழியின் ழகர ஓசையை. தியானித்து பாருங்கள் இம்மொழியின் ஓம்கார ஓசையை. உச்சரித்து பாருங்கள் இம்மொழியின் அக்கின் ஓசையை. 3 அடியில் உலகளந்தால் வாமலர் அடி விஷ்ணு அவதாரம்.
இரண்டடியில் உலகளந்தார் வள்ளுவர், அதுதான் என் தாய்மொழியின் தமிழ் மொழியான் அவதாரம். தொன்மையை தொட வேண்டுமா, அகத்தியம் உண்டு எங்களிடம். இலக்கணத்தை விளம்ப வேண்டுமா, தொல்காப்பியம் உண்டு எங்களிடம். யாரையாவது புகழ வேண்டுமா, புறநானூறு உண்டு எங்களிடம். யாரையாவது அறிய வேண்டுமா, அகநானூறு உண்டு எங்களிடம். காலில் அணியும் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம், கழுத்தில் அணியும் மணிக்கும் உண்டு மணிமேகலை. காதில் அணியும் குண்டலமா, எடுத்துக் கொள்ளுங்கள் குண்டலகேசியை. கையில் அணியும் வளையலா, வளைத்து படியுங்கள் வளையா பகுதியை. குறுந்தொகையில் குறுக்கிட முடியுமோ, ஐவகை நிலங்களை எங்கள் மொழியை காட்டிலும் விளக்கிட முடியுமோ? என்ன இல்லை இம்மொழியில், எளிதல்ல எல்லாவற்றையும் எடுத்து இயங்குவது. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, வருடங்கள் பல்லாயிரம் கடந்தாலும் என்றும் மொழிக்கெல்லாம் தாயாக விளங்கும் உயிர்த்தளி செம்மொழி, அதுவே எம் மொழி, என் தாய்மொழி தமிழ் மொழி. இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் நமது தாய்மொழியின் மகத்துவத்தை பற்றியும் சிறப்பை பற்றியும். இப்படி இருக்கும் பொழுதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாச்சு. பரவாயில்லையே, நம்மளுடைய தாய்மொழியான தமிழுக்கு இத்தகைய சிறப்புகள் உண்டா அப்படின்றது. அப்ப இருக்கும் பொழுது எல்லாருமே ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளின் மீது ஆர்வமா இருந்த மாதிரியே எனக்கும் நம்மளுடைய தாய்மொழியில ஏதாவது சாதிக்கணும், நம்மளும் ஏதாவது கத்துக்கணும் அப்படின்ற ரொம்ப நாள் ஒரு விருப்பம்னே சொல்லலாம். அதனால நான் என்னுடைய கவிதைகளை இப்ப பட்டியலிட்டு இருக்கேன். அதை ஒவ்வொன்னா இந்த தளத்துல வாசிச்சு அந்த கவிதையை அரங்கேற்றம் பண்றதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். முதல் தலைப்புல நான் கவிதை பாடுறேன். விந்தை உலகில் நாம் காணும் கனவு நினைவாகுமா? விந்தை உலகில் நாம் காணும் கனவு நினைவாகுமா? விழிகளை மூடியதும் மனசாட்சியும் உறங்கியது. மனம் மட்டும் எங்கோ பறந்தது. பறந்து விரிந்த மனதிலிருந்து பார்த்து ரசித்த பரணி வரை. பறந்து விரிந்த மனதிலிருந்து பார்த்து ரசித்த பரணி வரை. விசித்திரமான கற்பனைகள் வியக்கும் அளவிற்கு கவிதையால் தோன்றியது. விடியல் திரும்பியதாக வீறு கொண்டேன், வெற்றி கண்டேன். விடியல் திரும்பியதாக வீறு கொண்டேன், வெற்றி கண்டேன். அன்னையின் அழைப்பில் கலைந்தது என் கனவு, விடையாய் தோன்றியது உறக்கம். கலைந்தது எனது கனவு, விடையாய் தோன்றியது எனது உறக்கம். விரைந்து பார்த்தேன் விட்டத்தை, நொடியில் மறந்தேன். விளைந்த சொற்களை விதைத்து பார்த்தேன். எனது கலைந்த கனவை யோசித்தேன். தமிழிடம் யாசித்தேன். இங்கு உங்கள் முன் நான் கவிதையாய் வாசித்தேன். அடுத்த தலைப்பு, பறக்கச் சொன்ன பறவை. தூய்மையற்ற உலகம் தூசு துடைக்க பயந்தோம். தூய்மையற்ற உலகம் தூசு துடைக்க பயந்தோம். சுய நினைவை மறைந்தோம். புறச்சொல்லினால் புறம் சென்றோம். நமது வாழ்வை நாகரிகம் என்ற நாமே நகரத்துக்குள் புகுத்தினோம். புறச்சொல்லினால் புறம் சென்றோம். நமது வாழ்வை நாகரிகம் என்று நாமே நரகத்துக்குள் புகுத்தினோம். நாணயத்தின் இரு பக்கமாய் மனிதனும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு முகமுடியை மாற்றியே வீழ்ந்தார். உயர்ந்த நிலையை அடைய பொறாமை கொள்ளும் மனிதர்களை தாண்டி முன்னேறு, நீயும் பண்படுத்தும் முன்னேறு. பொறாமை கொள்ளும் மனிதர்களை தாண்டி முன்னேறு, நீயும் பண்படுத்தும் முன்னேறு. சாதனைகள் பல புரி, சவால்களை எதிர்கொள். திறமையை உணர், தீயாய் சுழல். சாதனைகள் பல புரி, சவால்களை எதிர்கொள். திறமையை உணர், தீயாய் சுழல். ஒவ்வொரு மனிதர்களினுடைய கனவையும் நாம் இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்குமே சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய திறமை எது அப்படின்றத நான் என்னுடைய சிறு வயதிலேயே வெளிக்கொணர்ந்ததுனால இந்த மாதிரி வாய்ப்புகள் என்னை எட்டி பல வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அதை நான் இன்றளவும் சரியாக பயன்படுத்திருக்கேன் அப்படின்ற எண்ணம் இன்னுமே என்னை விட்டு போகல. அதே மாதிரி சொல்ல போனா இந்த மாதிரி நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா மாணவிகள் நேரத்தை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை தகுந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தல அப்படின்றது பல்வேறு அறிஞர்களும் ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம கொஞ்சம் இந்த உலகத்துக்கு தனித்துவமா காமிக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆசையாக தான் இருக்கும். ஆனா அந்த ஆசையை ஒரு சிலர் தான் அதை விருப்பமா எடுத்து
அந்த கனவை இந்த உலகத்துக்கு நிஜமா காட்டிட்டு வராங்க. அந்த கனவை யாரெல்லாம் நிஜமா காட்டிட்டு வராங்க அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய தூக்கமா இருந்தாலும் சரி, பல்வேறு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை தரக்கூடிய செயல்களை வந்து அதை விட்டாதான் இந்த உலகத்துல நாம வந்து ஒரு தனித்துவமான மாணவர்களாகவும் சரி, மனிதர்களாகவும், அதாவது மனிதர்களாக இல்லாம மனிதர்களாக இந்த சமுதாயத்துல உயர்ந்தவர்கள் பலர் இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு சொகுசு தரக்கூடிய விஷயங்களை வந்து விட்டு வெளியில வாங்க. அப்பதான் இந்த சமுதாயத்துல ஒவ்வொருத்தவங்களுமே வந்து அவங்க நினைச்ச கனவை வந்து சீக்கிரமாவே வந்து நிறைவேற்ற முடியும். அந்த கனவு அப்படின்றது வந்து அவங்க அந்த சமுதாயத்துல வெற்றி கொடி நாட்டினது மட்டும் அல்ல, அவங்கள மாதிரி எத்தனையோ பேர் வந்து, அதாவது இன்ஸ்பிரேஷன் என சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்து அவங்களும் இந்த சமுதாயத்துல வந்து உயர்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்மளும் இப்போ ஒவ்வொருத்தவங்களை மட்டும் எடுத்துக்காம நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கான திறமை எது அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து மென்மேலும் வெற்றி அடையணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பெற்றோர்களுடைய ஆசையாக இருக்கும். அந்த ஆசையை நம்ம ஒவ்வொருவருமே வந்து அதை நிஜமாக்கி நம்மளுடைய பெற்றோர்களை வந்து மகிழ்விப்போம். அவங்களுக்கு வந்து நம்ம இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்தாலும் கூட அவங்களுக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். நம்ம கூட அதை வந்து ஒரு சில நேரத்துல வந்து மறந்துட்டு போயிடலாம். ஆனா அதை பெற்றோர்கள் வந்து ஐயோ நம்மளுடைய பொண்ணோ பையனோ இந்த மாதிரி விஷயத்துல தோத்துட்டானே அப்படின்றது வந்து காலம் முழுவதுமே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியா, அதாவது ஒரு செயலாதான் பார்ப்பாங்களே தவிர்த்து நம்மள மாதிரி சுலபமா வந்து விட்டு எறிஞ்சிட்டு போக மாட்டாங்க. இதுதான் ஒவ்வொரு பெற்றோரினுடைய தாக்கமாக பார்க்கப்படுகிறது. அப்படி நம்ம ஒவ்வொரு பெற்றோர்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சின்ன வெற்றிக்குமே வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதனால இப்ப வந்து சில வீட்டுலலாம் சொல்லுவாங்க, உதாரணம், அதாவது கம்பேரிசன் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லயும் சொல்ல முடியாது, ஒரு சில வீட்டுல. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சில அவங்களுடைய குழந்தைகள் நினைப்பாங்க, என்னடா நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம வந்து மத்தவங்களுக்கு கூட வந்து கம்பேர் பண்றாங்களே அப்படின்றது. ஆனா அவங்க வந்து கோபத்துல சொன்னாலும் கூட நாம வந்து ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை நல்லா யோசிச்சு பார்க்கணும். பரவாயில்ல, நம்ம அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கும் போல இருக்கு, நம்மளும் இந்த மாதிரி திறமையோட இந்த எல்லா மனிதர்களும் நம்மள வந்து உயர்ந்து பார்க்கணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க போல அப்படின்றத வந்து நாம ஒவ்வொருவருமே இந்த யோசனையை வந்து யோசிச்சு பார்க்கணும். ஒண்ணுக்கு 2 தடவை வந்து சிந்திச்சு பார்க்கறது எந்த ஒரு தவறே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கான திறமை என்ன அப்படின்றத வந்து சிறு வயதுல இருந்தே நம்ம வந்து வெளிக்கொணர்ந்தால் மட்டுமே பெரிய வயதா ஆகும் பொழுது அதனுடைய போக்காவே நம்மளுடைய பாதையை வந்து வாழ்க்கை பாதையை வந்து நகர்த்த முடியும் அப்படின்றது வந்து ரொம்பவே சுலபமா இருக்கும். இதுவே நமக்கான திறமையை வந்து ஒரு 50 வயசுலயோ இல்ல 60 வயசுலயோ கண்டுபிடிச்சிருந்தா அதுல வந்து நமக்கான அந்த, அதாவது வாழ்க்கை நகர்த்தும் பொழுது அதுக்கான ஒரு என்டர்டைன்மெண்டா தான் பார்க்க முடியுமே தவிர்த்து நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஒரு பாதையாக இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால ஒவ்வொரு மனிதர்களுமே வந்து அவங்களுக்கான திறமைய வந்து என்ன வேணா இருக்கட்டும், அது அவங்களுடைய துறையை சார்ந்துதான் இருக்கே தவிர்த்து இவங்க வந்து இந்த விளையாட்டு துறையில இருக்காங்க அப்ப நானும் இந்த விளையாட்டு துறையில தான் இருப்பேன் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. ஏன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை யாருமே வந்து கெடுக்க முடியாது. அதாவது அவங்க அம்மா அப்பா கூட அதுல வந்து உனக்கு வந்து இந்த ஆர்வம் இருக்கு அப்படின்னா இதுல இருக்காத, இந்த வேற ஏதாவது ஒரு துறையில போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை அவங்க பெற்றோர்களுக்கு கூட இல்லை அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய தனி ஆர்வம், தனி மனிதனுடைய சுய சிந்தனையாலும் சுய ஆர்வத்தாலும் மட்டுமே ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான வாழ்க்கை பாதையையும் சரி வாழ்க்கையினுடைய திறமையும் வெளிக்கொணரும் விதமாக தான் பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஆர்வம் எதுல எந்த துறையில அதிகமா இருக்கோ அந்த துறையில தான் அவங்க, எப்படி சொல்றது, எந்த ஒரு பெரிதாக வந்து ஈடுபாடு எந்த துறையில காட்டுறாங்களோ கண்டிப்பா அந்த துறையில வந்து வெற்றி பெறுவாங்க. எந்த ஒரு எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம கண்டிப்பா அவங்களுடைய ஆர்வம் எந்த துறையில அதிகமா இருக்கோ, யாருடைய எதிர்பார்ப்பும் இன்றி யாருடைய தயவும் இன்றி அவங்களால கண்டிப்பா இந்த சமுதாயத்துல வந்து வெற்றி கொடி நாட்ட முடியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்படி நாமளும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துறையில ஆர்வம் இருக்கும். அது நாமளும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து வெளிக்கொணர்ந்து இந்த உலகத்துல வந்து சாதனை படைக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு. அந்த போர்க்களத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர், இது போட்டி உலகம் பொதுவாகவே, யார் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு மத்தவங்களை பத்தியே யோசிக்காம நமக்கு என்ன தோணுதோ அதை பத்தி யோசிச்சா மட்டுமே இந்த சமுதாயத்துல வந்து நம்மளால உயர முடியுமே தவிர்த்து அவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க
புறம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து விட்டு கொடுக்காம கவலைப்படாம மத்தவங்க எப்படி வேணா போயிட்டு போட்டு நமக்கான விஷயம் தொலைநோக்கு பார்வையுடன் யோசிச்சு நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வந்து உயர்ந்து பல்வேறு சாதனைகள் அடையணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தாக அமைகிறது. அதே மாதிரி இப்ப வந்து சமீபத்துல நடந்த ஒரு ஜனவரி மாதம் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு தான் தமிழ் வளர்ச்சித்துறை திருச்சி மாவட்டம் தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தின பேச்சு போட்டி. அதாவது அது வந்து ஆன் தி ஸ்பாட் தலைப்பு தான். அப்ப உடனடியா தான் வந்து தலைப்பு கொடுத்தாங்க. அதுல வந்த தலைப்புல நான் வந்து உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடம் நினைக்கிறேன். 4 நிமிடமும் எனக்கு கொடுத்த தலைப்புல வந்து என்னுடைய அப்பா சொன்ன அந்த நினைவுகள் எனக்கு நினைவுக்கு வந்து என்னாலையும் முடியும். அந்த உடனடி தலைப்புல எனக்கான சிந்தனை கருத்துக்களை வந்து உடனடியாக திரட்டி அந்த கருத்துக்களை நான் வந்து என் மனசுக்குள்ள வந்து நான் நல்லா யோசிச்சு இந்த மாதிரி சிந்தனைகளை வந்து இவங்க கிட்ட இப்படி சொன்னா அது கண்டிப்பா நான் வந்து ஜெயிப்பேன் அப்படின்ற எண்ணத்துல வந்து தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தின பேச்சு போட்டியில நான் கலந்துக்கிட்டேன். அதுல வந்து உடனடி தலைப்புல வந்து நான் பேசினேன். அதுல 2ஆம் பரிசு பெற்று 7000 ரூபாய் பரிசு தொகை வந்து எனக்கு வந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் கையில இருந்து பெற்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணமான என்னுடைய ஆசிரியர் என்னுடைய தமிழ் ஐயாவுக்கும் சரி, என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் சரி, எனக்கு ஊக்கப்படுத்தின என்னுடைய தம்பிக்கும் சரி, இந்த தளத்துல அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி கடன் பட்டிருக்கேனே சொல்லலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் பின்னாடி அவங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களை ஊக்கப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. சிலர் வந்து அவங்கள மட்டம் தட்டிட்டே தான் இருப்பாங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்களோ அந்த ஊக்கப்படுத்தக்கூடிய சொற்களை மட்டுமே பேசி அவங்க மனசுக்குள்ள ஆழமா பதிந்து நம்ம ஏதாவது ஒரு துறையில வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு யோசிச்சுட்டோம்னா எந்த ஒரு தடையா வந்தாலும் சரி அதை தெரிந்துட்டு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில சாதிக்க முடியும். ஆகையால் அனைவருக்குமே இனி வரும் காலங்களில் வெற்றி பெற்று இந்த வாழ்க்கையை வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்ப வந்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்பே எனக்கு புதுச்சேரியில வந்து சிங்கப்பெண் விருது வந்து கொடுத்திருக்காங்க. எந்த கலை மற்றும் விளையாட்டுத்துறைக்கு வந்து எனக்கு சிங்கப்பெண் விருது கொடுத்திருக்காங்க. சிங்கப்பெண் விருது 2024 இதை பெற்றதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் அப்படின்னா சுய தொழில் செய்யக்கூடியவங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி மொழி சார்ந்த விடயங்கள்ல வந்து ஆர்வமா இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது என்னை விட பெரியவங்க, அதாவது என்னுடைய அம்மா வயசுல இருக்கவங்களா இருந்தா எல்லாருமே வாங்கினாங்க. அந்த தளத்துல வந்து நான் வந்து ஒரு சின்ன பொண்ணா இருந்து எனக்கும் திறமை இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு அந்த விருது வாங்கும் பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அது வந்து இன்னுமே நம்ம வந்து வாழ்க்கையில வந்து சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல இருந்து வந்து சாதனை பெற்றவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து தற்பெருமை கிடைச்சிடும். பரவாயில்ல, நம்ம வந்து இத்தனை இதுல இருக்கோம், படிக்கவும் செய்யறோம், இதுலயும் இருக்கோம் அப்படின்ற தற்பெருமை வந்து ரொம்பவே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த ஆட்டமானது ஒரு சில நாட்கள் மட்டுமே தாக்கு பிடிக்குமே தவிர்த்து வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு வந்து அந்த சாதனையானது ஈடு கொடுக்குமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதனால நமக்கு வரக்கூடிய அந்த சாதனைகளை நம்ம வந்து ஒரு படிக்கட்டுகளாக, அதாவது நமக்கு வரக்கூடிய வெற்றிகளை ஒரு படிக்கட்டுகளாக மட்டுமே பார்த்து தோல்விகளை அனுபவங்களா பார்த்து நம்ம வாழ்க்கையில மென்மேலும் பல்வேறு சாதனைகள் அடையணும். அதாவது இந்த அளவுக்கு நம்ம வெற்றி பெற்றுட்டோமா அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கும் தோல்விக்கும் என்னைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவு இல்லை, தடைகளும் இல்லை. எவ்வளவு நம்ம சாதிச்சுட்டு போலாம். இந்த அளவுக்கு வந்துட்டோம்னா அவ்வளவுதான் நமக்கு லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கும் தோல்விக்கும் அனுபவங்களுக்கும் என்னைக்குமே வந்து அளவில்லை. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு சாதிக்கவும் செய்யலாம். தோல்விகளை அனுபவமா எடுத்துட்டா அடுத்த தடவை அதை நம்ம சரி செய்யறது ஒவ்வொருத்தவங்களுடைய பொறுப்பு தான். ஆகையால் இனி வரும் காலங்களில் அனைவருமே பல்வேறு துறைகளில் சாதித்து அவர்களுக்கு என்னுடைய பெற்றோர்களை, குடும்பத்தை, நண்பர்களை, ஆசிரியர்களை பெருமை சேர்த்து வாழ்வில் அவங்களும் வந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத வந்து இந்த தளத்துல எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்திக்கிறேன். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஸ்டீஃபன் ஐயாவிற்கும் நன்றி. என்னை இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்திய தேவேந்திரன் அண்ணாவிற்கும் எனது மனமான நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம். விடைபெறுவதில்லை, தொடர்வது. தொடர்வதுதான். அருமைமா, நல்லா பேசுனீங்க, நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு தைரியம் இருக்கு உங்க மனசுல.
தன்னம்பிக்கை இருக்குது. கொஞ்சம் உங்களை செதுக்கி விட்டா இன்னும் நல்லா வருவீங்கன்றது எனக்கு தோணுது. கொஞ்சம் உங்களுக்கு வழிமுறைகள் காட்டி, இன்னும் கொஞ்சம் வழிமுறைகள்லாம் காட்டி நல்லபடி ஒரு இது பண்ணோம்னா நீங்க உங்களோட பேச்சோட இது திறன் வந்து இன்னும் நல்லா வளரும். எங்கெங்க நம்ம எதை எதை கொடுக்கணுன்றது ஒரு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். மகிழ்ச்சி. நல்ல தமிழ், அதாவது தேவநாய பாவனர் சொன்ன விஷயங்கள்லாம் தமிழ்ல இருக்கிற செய்தியெல்லாம் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுடைய பரிசுகளுக்கும் உங்களோட அவார்டுகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க, பரிசு வாங்கியிருக்கீங்க. அதுக்கெல்லாம் அவார்டு. புக்கு வெளியிட போறேன்னு சொல்லுவீங்க, கவிதை புத்தகம் வெளியிட போறேன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் வாசித்த கவிதை ரொம்ப அழகா இருந்தது, நல்லா இருந்தது. மென்மேலும் நீங்க கவிதை நிறைய எழுதுங்க, எழுதிக்கிட்டே இருங்க. பார்ப்போம். மற்றவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், நம்மளை பத்தி மட்டும் நம்ம பேசிக்கலாம். அது இன்னும் மிக சிறப்பாக இருக்கும்ன்று தோணுது எனக்கு. நாம் பேசுவோம். மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரா உங்களுடைய பேச்சை பத்தி ஒரு பின்னோட்டம் கொடுப்பாங்க. நாராயணன் சார் பேசுறீங்களா? சார் வணக்கம். மிக சிறப்புமா, எங்களுக்கு மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதாவது இந்த நாட்டின் எதிர்காலம் வந்து இளைஞர்கள் கை இருக்கிறது. உண்மையாவே இந்த மாதிரி பெண்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல, ஆனாலும் நீங்க வந்து இப்ப கிடைக்க வாய்ப்பை அருமையா பயன்படுத்திட்டு இருக்கீங்க. கலைகள் மட்டும் இல்லாம படிப்பிலையும் சிறந்து விளங்குறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது சிலம்பம், அதாவது உங்க கராத்தே பயிற்றுட்டு பிளாக் பெல்ட் வாங்கிட்டு தமிழ் கலையை ஒன்று கத்துக்கணும்னு சொல்லிட்டு சிலம்பத்தை எடுத்தீங்க பாருங்க. அது மிக்க ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்து. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, உங்க எதிர்கால இலக்கு என்ன? ஐயா, எனக்கு வந்து தமிழ் கலையிலயும் இருக்கணும்னு ஆசை. எனக்கு வந்து முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாவட்ட ஆட்சியரா IAS-ஆ இருக்கணும்னு தான் ஐயா என்னோட ஆசை. எனக்கு அந்த ஆட்சி இப்ப எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத வந்து இந்த வயசுல இருந்து நான் வந்து கத்துட்டு இருக்கேன். என்னுடைய வருங்கால இலக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா IAS ஆகணும் தான் ஐயா ஆசை. நிச்சயமா இன்னும் ஒரு 10-12 வருஷத்துல நீங்க IAS ஆகி இதே தளத்துல வந்து பேசுங்க. எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்து, எங்க மனப்பூர்வமான வாழ்த்து. உங்களுக்கு அந்த திறமை இருக்கு, அற்புதமா பயன்படுத்தி உங்களுடைய பெற்றோருக்கு எங்களுடைய நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அருமை. உங்களுடைய பேச்சு, அதாவது பேசும் பேச்சு திறமை, மற்ற கலைகள் உங்களுக்கு ஆர்வம் எல்லாமே எங்களுக்கு வந்து மிக்க பெருமையை தருதுமா. நீங்க தளத்துக்கு வந்து ரொம்ப பெருமை சேர்த்திருக்கீங்க. எங்க தளத்துக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய நல்வாழ்த்து. நன்றி ஐயா. நன்றி. கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்குறதுலாம் எப்போ வாங்குனீங்க? எந்த வயசுல வாங்குனீங்க? ஐயா, ஏழாவது படிக்கும்போது வாங்கிருக்கேன். ஏழாவது படிக்கும்போது கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்குறதுலாம் சுலபமான காரியம் கிடையாது. அது வந்து நல்லா பண்ணிருக்கீங்க. உண்மையில அது பாராட்டுக்குரிய விஷயம்தான். கவிதை எழுது நிறைய பாராட்டுக்குரிய விஷயங்கள் இருக்குது. அது நீங்க உங்களை பார்த்தா +1 படிக்கிற மாதிரி தெரியல, அது வேற. அது ஒண்ணு இருக்கு. வாங்க, யார் பேசுறது அடுத்து? நான் பேசுறேன். ரொம்ப சிறப்பா உங்க அனுபவத்தை எல்லாம் பேசுனீங்க. அந்த சிலம்ப பள்ளியில வந்து உங்களை பாகுபாட்டுனால கொஞ்சம் தவிர்த்ததுனால நீங்க காணொலி மூலம் படிச்சு அந்த உங்க அம்மாவையே ஆசானா எடுத்துக்கொண்டு போய் அடுத்த லெவலுக்கு போனதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுல ஒண்ணு. அடுத்தது வெற்றிகளை பூரா படிக்கட்டுகளை அடுத்துக்கு மேலே ஏறணும். தோல்விகளை வந்து அனுபவங்களை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கிறது வந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன இலக்கு நினைச்சாலும் கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். நான் வந்து இவங்க நம்ம கலந்துரை இதை நம்ம மைண்டு ப்ரோக்ராம்ல வந்து இவங்களுடைய பேச்சு வந்து நம்ம இவங்க ராமு சார் பேசுற மாதிரி நானும் யோசிக்கிறேன். அவங்கள போல இவங்க நல்லா பேசுறாங்க, ஸ்பீடா பேசுறாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த அவருடைய காணொலி எல்லாம் பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு அது ஒரு பயிற்சியா இருக்கும்னு நான் வேண்டி கேள்றேன். பாப்பா, இது நீ வந்து அந்த ராமு சார் ஒருத்தர் இருக்காரு இதுல, அவருடைய காணொலி எல்லாம் பாருங்க. அவர் பேச்சு ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கும். உங்களை போல நீங்களும் அந்த லெவலுக்கு வந்துருவீங்க வேமா. அவரும் எல்லா வகை திறமையும் கொண்டவர்.
நீங்க அவர் கையை கொஞ்சம் பிடிச்சுக்குங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. செல்வா வசந்தி மேடம் பேசுறீங்களா? செல்வா பேசணும் சார். அவங்க அதுதான் யோசித்தேன். செல்வா வாங்க, அவர் ஏதாச்சும் வேலையை இருப்பார். ஆமாங்க சார், வாங்க. நன்றி சார். நன்றி நன்றி மேடம். ஏன்னா நீங்க மீட்டிங்ன்றீங்க, அதனாலதான் உங்களை கூப்பிட்டுருவாங்க. சரி, புரியுது சார். ரொம்ப அருமையா இருந்ததுமா. உன்னுடைய தமிழ் வளம், ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப நல்லா, உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த வயசுலேயே வந்துட்டு நீங்கள் பொயட்டாக இருக்கிறீங்க. என்ன சொல்கிறது, கவிதையெல்லாம் எழுதுறீங்க, கவிதையில் நல்ல கருத்தோடு சொல்கிறீங்க. எல்லாத்த விட நீங்கள் வந்து சைக்காலஜி பேசுகிறீங்க, சைல்டு சைக்காலஜியும் பேசுகிறீங்க. கடைசியாக நீங்கள் கொடுத்தது வந்துட்டு உங்களை மாதிரி இருக்க குழந்தைகள் உங்கள் ஏஜில் இருக்கிறவங்களே சொல்லும்போது கொஞ்சம் கேட்பாங்க. ஏன்னா எப்போவுமே பேரண்ட்டோ இல்லை பெரியவங்களோ சொல்லும்போது இவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்றதால அவாய்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அது எண்டில் வந்து அந்த சைல்டு சைக்காலஜியும் கவர் பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி வந்து பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்னவா இருக்கணும், நம்ம எப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும், இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜ்லலாம் யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் கூட யோசித்து பேசியிருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் கராத்தே, அப்புறம் சிலம்பம் எல்லாமே இந்த வயசில் எங்கே உங்களுக்கு நேரம் கிடச்சிது, எப்படி இருக்குது? நேரம் இல்லைன்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறீங்க. இந்த வயசுலேயே உங்களுக்கு இவ்வளோ நேரம் கிடச்சி இவ்வளோ பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நான் வந்து டேக்வாண்டோவில் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். 4 வருஷம் ஆச்சு அதுக்கு. என் குழந்தைங்க 3 வருஷத்தில் செகண்ட் டேன் வாங்கினாங்க. நான் ஃபஸ்ட் டேன் வாங்கிறதுக்கே 4 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் ட்ராவல் பண்ணிக்கிட்டு டைமே இல்லை. இருந்தாலும் 4 வருஷம் அது எவ்வளோ நேரம் ஆகுன்றது எனக்கு தெரியும். ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம பயிற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை போய் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் தான் அவன் கொடுப்பான், இல்லைனா கொடுக்க மாட்டான். ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷரும் இருக்கும், மென்டல் ப்ரெஷர் வேறு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னே எனக்கு தெரியல. ஆச்சரியமாக இருக்குது உங்களுடைய பயணம். மேன்மேலும் நீங்கள் வாழ வாழ்த்துக்கள். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் கேளுங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, பை. நன்றி ஐயா. தேங்க்யூ செல்வா, நன்றி. வாங்க சார், நடராஜ் சார் வாங்க பேசுங்க. சார் நானும் பேசுறேன். சார் அவர் பேசிட்டார். நடராஜ் சார் அவர் லண்டன்ல இருந்து பேசுறாரு. சார் பேசிட்டான். என்ன ஒரு சொல்லு ஆங்கிலம் கூட கலக்காம இளம் தலைமுறையில 100க்கு 100 தமிழ்லே சொற்களை பாவித்து பேசுவதை கேட்கறது ரொம்ப அருமை. அந்த வகையில யாழினி நீங்க அழகாக உச்சரித்தது மட்டுமில்லை, தமிழையும் ஈடுபாடு உண்டு கவிதைகளும் எழுதி இளைய தலைமுறைகளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறீங்க. இப்ப சொல்றாங்க நாம தமிழ்ல என்ன படிச்சு என்னத்தை சாதிக்கிறோன்னு. அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள மொழியை நாங்கள் விருப்பத்தோடு சென்ற வேண்டும் இல்லையா? அந்த வகையில நீங்கள் எல்லோருக்கும் ஒரு உதாரணமா இருக்கின்றீர்கள். அதோட இந்த ஸ்டீஃபன் ஐயா சொன்னார், நீங்கள் மல்டி டேலண்டட் என்ற முறையில படிப்போடு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லி அதிலையும் ஈடுபாடு எடுத்திருக்கிறீங்க. உங்களோட பெற்றோர்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும். உங்களோட நான் நல்ல ஒரு வருங்காலம் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, உங்களோட பேச்சுக்கு அருமை. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி சார். வாங்க சார், வாங்க சார், ஐயராஜ் சார் பேசுங்க. வணக்கம். உண்மையிலேயே நான் நெகிழ்ந்து போகிற அளவிலே யாழினி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். அந்த அளவிற்கு இவர் வளருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் உறுதுணையாக இருந்த அந்த பெற்றோர்களின் முகம் காண ஆசைப்படுகிறேன். அதற்கு வாய்ப்பு இருந்தால் அவர்கள் முகம் காட்டலாம். அவர்கள் முகம் காட்டினால் அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த பிஞ்சு வயதில் ஒரு முதிர்ச்சி என்னால் காண முடிகிறது. பேச்சிலே, சிந்தனையிலே, அறிவு திறமையிலே ஒரு நல்ல முதிர்ச்சி. கவிதையிலே கூட ஒரு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் எழுதுகிற கவிதை, ஒரு மாமனிதன் எழுதுகிற கவிதையை போல இந்த பெண்ணினுடைய சிந்தனையும் இருக்கிறது. இப்படியெல்லாம் உருவாவதற்கு அவருடைய சூழல் காரணமாக இருந்திருக்கலாம். அவர் நகரப்பகுதியிலே படித்தவராக இருக்கலாம். மேலும் இவர் தமிழ் மொழி வழியிலே கல்வி கற்பவராக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அதை பற்றிய விவரமும் சொல்லட்டும். மொத்தத்தில்
இவர் என்னை ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு பெண்ணாக, ஒரு மாணவியாக திகழ்கிறார். நாங்கள் கல்வித்துறையிலே இது போல பல்வேறு வகையான போட்டிகளை நடத்துகிறோம். கலை அருவி என்கிற ஒரு நிகழ்ச்சியினை கல்வித்துறை, தமிழ்நாடு கல்வித்துறை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது. அதிலே கலைப்பிரிவுகளை தவிர்த்து மற்றபடி இலக்கிய பிரிவிலேயும் போட்டிகள் நடத்துகிறோம். அந்த பிரிவிலேயும் இந்த மாணவி கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றிருக்கிறார் என்பது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிச்சயமாக இவர் இலக்கை எட்டுவார். அதிலே எந்த ஐயமும் எள்ளளவும் எனக்கு இல்லை. அவர் IAS அதிகாரியாக வர வேண்டும் என்று எண்ணுகிறார். அந்த முனைப்பிலே அவர் தொடர்ந்து நிச்சயமாக வெற்றி அவருக்கு உண்டு. நன்றி ஐயா. மகிழ்ச்சி. வாங்க, உங்க பேர் என்ன சார்? அப்பா பேர் என்னன்னு சொல்லுங்க. அம்பேத்கர் ஐயா. அம்பேத்கர் சொன்னீங்கல்ல? ஆமாங்க ஐயா. நல்ல பேர். மகிழ்ச்சி. உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பெண் ரொம்ப நல்லா பேசுறாங்க. அருமையான ஒரு உரை இருந்தது. நீங்க இருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே உட்காருங்க. நாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிறகு உங்ககிட்ட பேசுறோம். வசந்தி மேடம் வாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாழினி. அதாவது இன்னைக்கு முதல்ல நீ ஆரம்பிச்ச உடனே நான் நினைச்சது பாரதியாரோட ஒளிப்படைத்த கணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒரு சின்ன பெண்ணு இவ்வளவு தூரம் அழகா பேசுதே, பாரதியார் சொன்ன புதுமை பெண் வந்தாச்சு நமக்கு அப்படின்னு நினைச்சேன். மிக அழகாக பேசினேன். ரொம்ப ரொம்ப அழகாக பேசினேன். நிறைய நீ அச்சீவ் பண்ணியிருக்கிற. அதாவது இந்த வயசுல இவ்வளவு அச்சீவ் பண்றது பெரிய விஷயம். சிலம்பாட்டம், அது அப்புறம் கராத்தே, ஸ்போர்ட்ஸு, கவிதை எல்லாம் மல்டி டேலண்டடா ரொம்ப ரொம்ப ரிமார்க்கபுளா பண்ணியிருக்கம்மா. இதுல என்ன அப்படின்னா, நீ முதல்ல இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட. இந்த வேர்ல்டு ஈஸி கிடையாது. நம்ம ஊர்ல நம்ம ஸ்கூல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கலாம். ஆனா நம்ம காலேஜுக்கோ ஹை ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போகும்போது அங்க வேற வேற ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் டாப் இருக்கிறவங்க வருவாங்க. அப்போ உனக்கு நீ செல்ஃப் லேர்னிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீ புரிஞ்சுக்கிட்ட. அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறது முதல்ல, அதுக்கப்புறம் நம்மளே போய் ரிசர்ச் பண்ணணும், நம்மளே போய் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு நல்ல படிப்பினை. அது செல்ஃப் லேர்னிங் தான் உனக்கு நிறைய வருஷத்துக்கு அதான் உனக்கு கை கொடுக்கும். ஏன்னா அங்க வர்றவங்க வேற லெவல் காம்படிஷனுக்கு நீ போயிடுவ. இந்த ஸ்கூல்ல இருந்து +2 முடிச்சு காலேஜ் போகும்போது வேற லெவல் ஆஃப் காம்படிஷன் இருப்ப நீ. அதுக்கப்புறம் நீ உன்னோட தமிழ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நிறைய கவிதை சொல்ற, எல்லாம் பண்ற. இதை நீ எப்படி சேனல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் எப்படி அப்படின்னா, இதை அப்ளிகேஷன் ஓரியன்டா நீ பண்ண ஆரம்பிச்சேன்னா, இதே தமிழை நீ அப்ளிகேஷன் ஓரியன்ட் சொல்லும்போது, நம்ம கல்ச்சர் ரொம்ப நல்ல கல்ச்சர். அது தெரியாம இல்லை, எல்லாருக்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதே இதை நீ கம்பேரிட்டிவ் ஸ்டடியா மற்ற கல்ச்சர்ல என்னெல்லாம் இருக்கு, மற்ற லாங்குவேஜ்ல என்ன இருக்கு, அந்த ஓப்பன் மைண்டோட நீ போன அப்படின்னா உன்னோட பார்வையிலையும் உன்னோட அப்ரோச்லயும் டிஃப்ரென்ஸ் வரும். அப்பதான் நீ இன்னும் சாதனை படிக்க முடியும். சாதனை படிக்கிறதுன்னு என்னது, சாதனை படிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரே ஃபோக்கஸ்ல போகாம இன்னும் டைவர்ஸ் அப்ளிகேஷன் பண்ணும்போது உன்னோட சாதனை பெரிய லெவலுக்கு போகும். ஸோ அது என்னோட சஜஷன் அஸ் அன் எஜுகேட்டர். நான் 32 வருஷமா நான் டீச்சிங்ல இருக்கிறேன். இங்கிலீஷ்ல இருந்துட்டு சயின்ஸுக்கு போயிருக்கிறேன். ஸோ இதுல எல்லாம் நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். நீ இந்த ஸ்கூல்ல தான், இந்த காலேஜஸ்ல தான் நான் டீச் பண்ணேன் நிறைய வருஷம். இதுல உனக்கு சக்சஸ் வரணும் அப்படின்னா உன்னோட அப்ளிகேஷன் டிஃப்ரெண்டா இருக்கணும். இந்த தமிழையும் எடுத்துக்கலாம், லிட்ரேச்சரையும் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா அப்ளை பண்ணும்போது இப்போ ஒரு லாங்குவேஜ் நம்மளை விட குறைஞ்சது கிடையாது. வேற லாங்குவேஜ் எல்லாத்துலயுமே எல்லாம் இருக்கு. ஸ்பானிஷ்ல எல்லாம் இருக்கு, அப்புறம் சான்ஸ்கிரிட்ல எல்லாம் இருக்கு. ஸோ அதை நம்ம ஒண்ணுமே குறை சொல்லாம எல்லாத்தையும் நீ அப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது உன்னோட பார்வை, உன்னோட சாதனைக்கு இது ரொம்ப ஒரு வழிவகுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு நல்ல ஒரு இளம் கன்று பயம் அறியாதும்பாங்க. அது மாதிரி நீ ஒரு இன்ஹிபிஷன் இல்லாம ரொம்ப அழகா எடுத்து சொன்ன எல்லாத்தையுமே. அந்த துடிப்பு, அந்த ஒரு என்தூசியாசம், மோட்டிவேஷன் எல்லாம் உன்கிட்ட இருக்கு. ஆல் த சக்சஸ். நீ IAS போகலாம், இல்லைன்னு சொல்லலாம். IAS போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, நல்லா போகலாம். அதுக்கு மேலே நீ போகலாம்.
ஸோ ஐஏஎஸ் வந்து அது ஒரு இதுதான் ஸ்கை இஸ் த லிமிட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஐஏஎஸ் ட்ரை பண்ணணும். ஆனால் அதுக்கும் பின்னால் உலகத்துக்கு நீ வேற லெவலில் வரத்துக்கும் உன்னால் முடியும். ஸோ ஐஎஃப்எஸ்ஸாக போகலாமே, நீ வந்து அம்பாசிடராக போகலாம், நீ வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் உன்னுடைய பார்வை இன்னும் கொஞ்சம் நீ விரிவுபடுத்திக்கணும், அவ்வளோதான். ஆனால் பிரமாதமாக இருந்தது இன்னைக்கு பேச்சு, மிக்க நன்றி. இன்னும் நிறைய ஒன்றை வந்து அப்பப்போ வந்து எங்ககிட்ட வந்து பேசு, ஏதாவது கைடன்ஸ் வேணா நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி அம்மா. நன்றி நன்றி மேடம். வாங்க வேலம்மாள் மேடம் வாங்க. வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கருவிலே திருவுடையாள் போல நல்ல ஒரு சிறு வயதில் இருந்தே ஒரு நல்ல பக்குவப்பட்ட மனம் யாழினிக்கு இருந்த காரணத்தினாலதான் இந்த அளவுக்கு எல்லாத்துலயும் வெற்றி பெற முடிந்தது. ரொம்ப புரிதல் இருக்கு, உங்களுக்கு நிறைய புரிதல் இருக்குது. இந்த புரிதல் தான் உங்களை வழி நடத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையில இந்த நேரத்துல உங்க அம்மாவுக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். ஏன்னா சில இடத்துல அம்மா என்ன செஞ்சிருவாங்கன்னா, போ வேற வேலை இல்லை உனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி சொல்லாம உன்னை நீக்கிய இடத்தில் கூட உன்னை வந்து தூக்கி வச்சு உன்னை வழி நடத்தி உன்னை ஒரு வெற்றி வீராங்கனையாக மாற்றியவர் உங்க அம்மா தான் நினைக்கிறேன். அம்மா முகத்தையும் நீங்க எங்களுக்கு காட்டலாம். அப்பாவை குறைச்சி மதிப்பிடலைன்னா, ஏன்னா அப்பா இதுக்கெல்லாம் ஓகே சொன்னனால தானே அம்மாவுக்கும் உன்னோட வந்து எல்லாமே செய்ய முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல தாய் தந்தைக்கு நீ பிறந்திருக்கிறது உனக்கு பெரிய வரப்பிரசாதமாக நான் கருதுகிறேன். அம்மா ரொம்ப நல்லா பேசுனீங்க, நல்லா சொன்னீங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. ஸ்ரீபன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சில இடங்கள்ல நீங்க இன்னும் கொஞ்சம் பக்குவமாட்டு எப்படி வெளிப்படுத்தணுங்கிறத படிச்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமையாக நீங்க வருவதற்குள்ள அத்தனை இலக்கணங்களும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்க வந்து சொன்னீங்க ஐஏஎஸ் ஆகணும்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து இப்ப இருந்தே நீங்க முயற்சி பண்ணணும். வந்து காலேஜுக்கு போன பிறகு அப்படியெல்லாம் கிடையாது. இன்னையில இருந்து ஃப்ரம் டுடே அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றையில இருந்தே தினமும் செய்தித்தாள் படிங்க, ஆங்கில பத்திரிகைகளை. ஏன்னா இப்ப தமிழ்லயும் ஐஏஎஸ் எழுதலாம், இருந்தாலும் ஆங்கில அறிவு நமக்கு கட்டாயம் தேவை. அதுக்காக ஆங்கில பத்திரிகைகள் ஹிந்துவோ ஏதாவது வாங்கி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது ஒரு பத்திரிகை வாங்கி முதல்ல படிக்க ஆரம்பிச்சு ஒரு நோட்டு போட்டு எல்லாம் எழுதிட்டு வாங்க. அதனால அந்த மாதிரி நீங்க வந்து இப்ப இருந்தே தயார் பண்ணணும். பொதுவாக நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா, 8ஆம் வகுப்புல இருந்தே அந்த குழந்தை ஐஏஎஸ் ஆகிறதுக்கு தயாராகனா ரொம்ப ஈஸியா அது போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் நாலேஜ் எல்லாமே நீங்க தயார் பண்ணுங்க. வாழ்த்து சொல்றோம். அம்மா சொன்ன மாதிரி இந்த அமைப்புக்குள்ளே வந்து நீங்க வந்து ஐஏஎஸ் கலெக்டரா வந்து உங்களை நாங்க பாராட்டணும், வாழ்த்தணுங்கிற என்னுடைய வாழ்த்துதல்களை சொல்லி இந்த நல்ல ஒரு குழந்தைய நமக்கு அறிமுகப்படுத்துகிற கவிதை, அப்பா அதை சொல்ல விட்டுட்டேன்னா அற்புதமான கவிதைகள் அம்மா. ரொம்ப இந்த வயசுல சார் சொன்ன மாதிரி இந்த வயசுல நீங்க எழுதுறதா பெரிய விஷயம். அதை வந்து எழுதுறதோட அதனுடைய உச்சரிப்பு அதை அழகா சொன்னீங்க. இன்னும் நீங்க உங்களை அழகா தரப்படுத்தலாம். உங்களுடைய அந்த முன்னேற் மாதிரி சிங்கப்பெண்ணு சொல்லி உங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க. உண்மையிலே நீங்கள் சிங்கப்பெண் தான். வாழ்த்துக்களம்மா. வாழ்க்கையில எல்லா வளமும் நீங்கள் பெறணும்னு கேட்டுக்க இறையனை வேண்டிக்கிறேன். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். சாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு நல்ல ஒரு அறிமுகப்படுத்தி இருக்கீங்க. ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதை பாக்குறவங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அந்த மோட்டிவேஷன் அந்த குழந்தை கிட்ட இருக்குது. பிறரையும் அது அழகா சொன்னா சில விஷயங்களை எல்லாம். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். உனக்கும் வாழ்த்துக்கள், உன்னுடைய பெற்றோர்கள், குறிப்பா உன்னுடைய தாய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி நன்றி மேடம், நன்றி. ஆக்சுவலா யாழினி இப்ப பேசுனது வந்து ஒரு காலேஜ் ரிட்டையர்ட் பிரின்சிபல், புரியுதுங்களா? முன்னாடி பேசின வசந்தி மேடம் ப்ரொஃபஸரா இருக்காங்க யூஎஸ்ல. செல்வா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறாரு, கம்பெனிக்கு ஓனரா இருக்கிறாரு. நடராஜன் ஒருத்தர் பேசினாரு, அவர் வந்து சைக்காட்ரிஸ்டா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். எல்லாருமே மிகப்பெரிய ஆளுமைகள். மாலதி மேம் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் உனக்கு வாழ்த்துக்கள்மா. அப்படியே அருவி மாதிரி கட 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 கடன்னு நீ பாட்டுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோல அப்படியே போய்கிட்டே இருந்தது. கராத்தே சிரமம் சொன்னேன், அதுக்கப்புறமா கவிதை அது இதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கம்மா. நீ உன்னோட பேச்சு கேட்கும் போது எங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு இன்பமா இருந்தது. அதுதான் நான் சொல்லணும். ஆனா அவ்வளவு அழகா பேசுனீங்க, நல்லா இருந்தது. உங்களோட கவிதைகள்லாம் நல்லா இருந்தது. நீங்க ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதை நோக்கி முன்னேறுங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு அழகா இந்த வயசுல நீங்க பேசுறது வந்து
ரொம்ப சந்தோஷமா வசந்தி மேடம் சொன்ன ஒரு விஷயங்களையும் நீங்க எடுத்துக்குங்க, வேலம்மாள் மேடம் சொன்ன விஷயங்களையும் எடுத்துக்குங்க, கைடன்ஸை எடுத்துக்கிட்டு, செல்வா சார்னா சொன்ன கைடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க நடந்துக்கணுமா. வாழ்த்துக்கள்மா. உங்களோட அம்மா அப்பாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. மகிழ்ச்சி. சிவக்கணி எதனா பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம், வாங்க சார். யாழினியோட கவிதையை கேட்கறதுக்கு இன்னைக்கு முடியல, சூழ்நிலை அமையல சார். யாழினி பத்தி நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். யாழினிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். யாழினி, உங்களுடைய பேச்சு பத்தி நம்ம சார் மேடம் சொன்னதெல்லாம் கேட்டேன். நான் இந்த தளத்துல பிறகு உங்களுடைய கவிதைகளை நான் கேட்டுக்கிறேன். நீங்க கராத்தே, சிலம்பம் இதுல எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க, அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்னும் பல சாதனைகள் புரியுங்க. உங்களுடைய வெற்றி பயணத்தை நோக்கி உங்கள் இலக்குகளை அமைச்சு இன்னும் மென்மேலும் சிறப்பா வரணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி ஐயா. கவிதை புக்கு வெளியிட போறாங்க. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? ஏதாச்சும் வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். கல்யாணி மேடம் டிராவல்ல இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். ஆமா சார், நான் நிதிதான் சாரும். தெரியும். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சரி, ஓகே. நன்றி. மாலதி என்ன சொல்லணும்? மைக் ஆன். இல்ல, அது ஆன்சர் போட்டது அப்படியே இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஓ ரைட், ஓகே. சார், கவிதை புத்தக வெளியீடு எப்பங்க சார்? தெரியல, கூடிய விரைவில். சரிங்க சார். தலைப்பு பிளான் பண்ணிருக்கீங்க யாழினி? கவிதை புத்தகம் எப்போ வெளியிட போறீங்க? ஐயா இன்னும் கொஞ்ச நாள்ல, இப்பதான் ஒவ்வொன்னா நூலாக்கம் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, ரைட், ஓகே, ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வேற யார் இருக்கீங்க? வாழ்த்துக்கள்மா. உன்னுடைய கவிதை வெளியீட்டுக்கு வாழ்த்துக்கள். முன்னாடியே நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம்மா. இந்த சின்ன வயசுல நீ ஒரு கவிதை தொகுப்பு எழுதி நீ வெளியிடுற அப்படின்ற போது அது ஒரு பெரிய விஷயம்தாம்மா. உன்னோட படிப்பையும் நீ பாத்துக்கிட்டு, உன்னோட காம்படிஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு நீ இதையும் எழுதி நீ பண்றன்னும் போது நீ உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண் தாம்மா. உண்மையிலே கலெக்டர் கையால நீங்க அவார்டு வாங்கியிருக்கீங்க, கேஷ் அவார்டு. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. நன்றி அம்மா. ஆக்சுவலா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்களா நீங்க? ஆமா, சொன்னாங்க. அது இன்னும் உங்களுக்கு சுலபமா தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால உங்களுக்கு கலெக்டர் ஆகுது, IAS படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஈஸியா படிச்சிடலாம். கொஞ்சம் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா போதும். அதுக்குரிய வழிகள் நிறைய இருக்குது, புத்தகங்கள் இருக்குது. நம்ம சகாயம் IAS சகாயம் எழுதுறது, நம்ம சீஃப் செக்ரட்டரி இவர் எழுதுறது, அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்து நீங்க எப்படி பின்பற்றலான்றதெல்லாம் வழிமுறையை தெரிஞ்சுக்கங்க. நம்ம தளத்திலயும் IAS ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை பேசியிருக்கு. அந்த இதுவும் அனுப்புறேன் நான் உங்களுக்கு. அதையும் பாருங்க, அந்த எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் மீறி உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா நாங்கெல்லாம் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிறோம். வேணும்னா எடுத்துக்குங்க, கால் பண்ணுங்க எப்போ வேணாலும். புரியுதுங்களா? வேலம்மாள் மேடம் சொன்னாங்க இல்லையாம்மா, டெய்லி பேப்பர் வாங்கி படிக்கிறது மட்டும் இல்லாம அன்னைக்கு நீ படிக்கிறத நீ ஒரு நோட் போட்டு எழுதுறாங்க பாருங்க. அதுதான் மெயின். நீங்க அந்த நோட் போட்டு எழுதுனீங்கன்னாதான் நீங்க அதை திருப்பும் போது உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால அதை எழுதுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணோம். கரண்ட் அஃபேர்ஸ் தான் முக்கியம் உங்களுக்கு. ஓகேவா? நிறைய கைடன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்புறம் மோட்டோ 3G யாருங்க? அதை யாருன்னா பேசுறீங்களா? அது முத்துசாமி சாரா? ஓகே. அம்பேத்கர் சார் வாங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மகள் பற்றி? அனைத்து துறையிலும் செயல்பட்டு மகிழ்ச்சி. அது முதற்காக என்ன இணையர் தான், சதவீதம் கூட கிடையாது. அலுவலக பணி சென்றமா வந்தமான என்னோட நிலைமை இருக்கிறது. முதல் காரணம் ஃபுல்லா அவங்களோட அன்னை தான், இணையர் தான். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இல்ல, அதாவது அன்னை தான் கூட இருந்து எல்லாம் பண்ணுவாங்கன்றது ஒண்ணு. அது தந்தையோட சப்போர்ட் இல்லாத எதுவும் நடக்காது.
உங்களுடைய சப்போர்ட்டும் இருக்குதுன்றது தான் அவங்க நிதர்சனம். மகிழ்ச்சி. உங்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறீங்க ஒட்டுமொத்தமா. இந்த உத்வேகத்தோட பயணிங்க எல்லாருமே. அது உங்களுக்கு இதுவா இருக்கும். மகிழ்ச்சி சார். உங்க நம்பரா அது? ரைட், ஓகே. மகிழ்ச்சி சார். இப்ப பேசினார் இல்லைங்களா, நம்ம ஐயா ராஜன் சார் பேசினாங்க. அவரு தானே உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொன்னாங்க. அவர் கல்வித்துறையில ஜாயிண்ட் டைரக்டரா இருந்து, இதுல அந்தமான்ல கல்வித்துறையில ஜாயிண்ட் டைரக்டரா இருந்து இங்க இங்கேயும் கல்வித்துறையில ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் தான் இருக்காங்க. சோ உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணாலும் சொல்ல ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க சார். இந்த குழந்தை எதிர்காலத்தில் IAS ஆபீசராக உருவாக வேண்டும் என்கின்ற ஆர்வம் முறையானது. அதை வளர்த்து கொள்ள தமிழில் எத்தனை திறமை, பேச்சாற்றல் இந்த பெண்ணுக்கு இருக்கிறதோ அதற்கு இணையான ஈடான பேச்சாற்றல் ஆங்கிலத்திலும் அவர் வளர்த்து கொள்ள வேண்டும். The communication skill in English need to be developed to achieve her desire in future. அது என்னுடைய அறிவுரையாக அந்த பெண்ணுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆங்கிலத்திலும் பேச்சாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். உண்மை 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 சார் சொன்னது உண்மை, முற்றிலும் உண்மை. அது அவசியமும் கூட. புரியுதுங்களா? வளர்த்துங்க. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறப்ப அப்பப்போ சான்ஸ் கிடைக்கிற அதுலயும் பேச ஆரம்பிங்க. சரிங்களா? உங்களுக்கு பேசுறதுக்கு கைட் பண்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. எங்களோட கைடன்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு எப்படி பேசணும், என்னென்ன பேச்சு நீங்க எழுதி இருந்தீங்கன்னா கூட நாங்க கரெக்ட் பண்ணி கொடுக்குறது நாங்க இருக்கோம். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஒரு அருமையான உரை கொடுத்தது மட்டும் இல்ல, நிறைய செய்திகளை சொன்னீங்க, கவிதை எழுதுறீங்க. எல்லாத்துக்கும் எங்களோட மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக வாழ்த்துக்களை கூறுகிறேன். நீங்க எதெல்லாம் பேச விரும்புறீங்களா? முடிச்சுக்கலாமா நிகழ்ச்சியை? ஐயா, எனக்கு இந்த தளத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆளுமைகளோட என்னுடைய உரை இருக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் ஐயா இருக்கு. எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. என்னை வழி நடத்தின அனைத்து மக்களுக்குமே என்னுடைய மனமான நன்றிகளை இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. உங்களோட பேச்சுக்கும் உங்களோட உரைக்கும் உங்களோட நேரத்திற்கும் நன்றி கூறுகிறேன். MIM சார்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ. மிக்க நன்றி ஐயா.